தூக்க தூக்க எடை கூடிக்கொண்டே போகும் அதிசய கல்கருடன் சிலையை பார்க்க தான் இன்னைக்கு நம்ம நாச்சியார் கோயிலுக்கு போறோங்க. 26ஆம் தேதி சாயந்தரம் 6:30 மணிக்கு மேல தான் கருட சேவை. அதனால நம்ம வீட்ல இருந்து 4 மணிக்கெல்லாம் கிளம்பி கும்பகோணம் நாச்சியார் கோயிலுக்கு போயிட்டோம். கும்பகோணம் பைபாஸ் சூப்பரா இருக்குங்க. நம்ம பழைய அணக்கரை பாலத்தை புதிய அணக்கரை பாலத்துல இருந்து பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது அந்த கொள்ளிடம் பிரியிற இடம். நீங்க கும்பகோணம் பைபாஸ் சாலையில பயணிக்கும் போது 2 பக்கமுமே பசுமையான வயல்களை பார்க்கலாம். இங்கெல்லாம் 2 பக்கமுமே விவசாயம் பண்ணுவாங்க. டெல்டானா சும்மா வாங்க பாருங்க எவ்வளவு பசுமையா அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு ஆலமர கோயிலுக்காண்டி ரோடையே அரசாங்கம் தள்ளி போட்ட சம்பவமும் இங்க உண்டு. நம்ம சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் கரெக்டா 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்னான நாச்சியார் கோயில் கல்கருடன் கோயிலுக்கு வந்துட்டோம். பாருங்க எவ்வளவு கிரௌடுங்க. 5 மணிக்கெல்லாம் கோயிலே ஃபுல் ஆயிடுச்சுங்க. இன்னும் கிரௌடு வந்துகிட்டே இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தோம். நல்லபடியா அண்ணன் டக்குன்னு பாச கொடுத்து தம்பி நீங்க உள்ள போங்கன்னு சொல்லிட்டாரு. நம்ம உள்ள போற இடத்துல இது போல யூனிஃபார்ம் போட்டுட்டு இருந்தாங்க. இவங்க தான் பாரம்பரியமா கல்கருடனை தூக்குவாங்களாம். இவங்கள ஸ்ரீ பாத தாங்கிகள் சொல்றாங்க. அவங்க கிட்ட அப்படியே பேட்டி எடுத்துட்டு அப்படியே அந்த கதவுக்குள்ள, அதாவது கல்கருடன் இருக்கிற இடத்துக்குள்ள போகவே அவ்வளவு தள்ளுமுள்ள அங்க நடந்தது. நாச்சியார் கோயில்ல கல் சிலையாவே கல்கருடன் இருப்பாது. அதாவது மூலவரும் இவர் தான், உற்சவரும் இவர் தான். வருஷத்துக்கு 2 வாட்டி தான் வெளில வருவாது. அதாவது இந்த கருட சேவை நடக்கும். இந்த வருஷம் 3 முறைங்க. முதல்ல 4 பேரு, அப்புறம் 8, 16, 32, 64ன்னு கல்கருடன் வர வர அப்படியே ஆட்களோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே போவோம். ஏன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்கருடன் மக்களை பார்க்க அவரோட எடை கூடும். அதனால ஆட்களும் கூடுவாங்கன்னு சொன்னாங்க. அப்படியே அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்துல கல்கருடன் மிதந்து வர்ற காட்சியை பார்க்கணுமே, சூப்பரா இருக்குங்க. அப்படியே முன்னையும் பின்னையும் இது போல ஓடி திருப்பி அப்படியே மண்டபத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 10:30க்கு தான் பெருமாளை சுமந்துக்கிட்டு கல்கருடன் வெளில வருவாரு. எல்லாருமே ஒரு சேர கோவிந்தா கோவிந்தான்னு கட்டுவாங்க. நிறைய பேர் மலர்களை தூக்கி போடுவாங்க. அந்த காட்சியெல்லாம் பார்க்க பரவசமா இருக்கும். அப்படியே லைட்டா அப்படியே மக்களோட எமோஷனை காட்டுறேன் பாருங்க. நைட்டு 10:30க்கு இது போல தீப்பந்தங்கள் எடுத்துக்கிட்டு முதல்ல ஆண்டாள் வருவாங்க. அதுக்கப்புறம் கல்கருடன் என்ட்ரியை பாருங்க. பெருமாளோட அப்படியே மாஸ் பிஜிஎம் போட்டா எப்படி இருக்கும், அதே போல மண்டபத்திலிருந்து வெளில வருவாரு. ஒரே இடத்துல 2 பேருமே நமக்கு காட்சி தருவாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர சப்பரத்துக்கு புறப்பட்டு போவாங்க. இந்த கல்கருடன் சிலைக்கு வியர்வை வரும்னு நான் கேட்டிருக்கேங்க. அதை இன்னைக்கு நான் பார்த்தேன். இது போல பக்தர்கள் தூக்கிட்டு வரும்போது நம்ம முகத்தை கிட்டக்க பார்க்குற அனுபவம் கிடைச்சிது. அங்க பாருங்க நீர்த்துளிகள் உண்மையாவே அந்த இடத்துல நிறைய இருந்ததுங்க. நான் அதுக்கப்புறம் க்ளோஸ் அப் ஷாட்டும் நிறைய பார்த்தாங்க வியர்க்குங்கிறத. அதுக்கப்புறம் கல்கருடரை சப்பரத்துல வச்சு 100கணக்கான மக்கள் இழுத்துட்டு அதிகாலை 3 மணிக்கு மேலதான் கோயிலுக்குள்ள இனிமே வருவாருங்க. இந்த வருஷ கடைசியில அடுத்து ஒரு சூப்பரான தரிசனம்.